தமிழகத்தில் கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக தொடங்கி இருக்கிறது. பெரும்பாலான மாவட்டத்தில் மழை பொழிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். நெறைய பேர் வெயில் கொளுத்த போகுதுன்னு மிரட்டுறாங்க ப்ரோ. நீங்க என்ன ப்ரோ மழைன்னு சொல்றீங்க? கண்டிப்பா மழை வருமா? அப்படின்னு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல. நிச்சயமாக மழை வரும். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால பகல் நேரங்கள்ல வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும், மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல கனமழைங்கிறது தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் வரப்போகுது. நமக்கு தேதிகள் மே 4 வரைக்கும் நம்ம அதிகபட்சம் கொடுத்திருக்கிறோம். ஏப்ரல் 29 அதாவது இன்று முதல் மே 4 வரைக்கும் தேதிகள் நமக்கு இருக்கு. அதனால நீங்க கவலையே படாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக, ஒவ்வொரு மாவட்டங்களாக நிச்சயம் நமக்கு கனமழை வந்து தீவிரமடையும். மே 4க்குள்ளாக பெரும்பாலான மாவட்டத்தில் உறுதியான கனமழை அப்படிங்கிறது பதிவாகி இருக்கும். நாளைய தினங்கள் மாலை மற்றும் இரவு நேரத்தில் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பெய்ய போகுது. அதே மாதிரி மே 1ஆம் தேதி 2ஆம் தேதிகளிலும் உள் மாவட்டங்கள் கடலோரத்தில் கடுமையான கனமழை பொறுத்தவரை வலுப்பெற வாய்ப்பு இருக்கு. இப்போ நமக்கு எங்கெல்லாம் மழை பெய்ய போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இரவு நேரங்கள்ல எங்கெல்லாம் நமக்கு மழை தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில கொடுக்கப்பட்டிருக்கு. நண்பர்களே, தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸ்கிரீனுக்கு கீழே ஒரு லைக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும். அது எல்லாருமே கிளிக் பண்ண மாட்டீங்க. ஒரு சிலர் மட்டும் நீங்க கிளிக் பண்றீங்க. எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாதான் நம்ம அடுத்து வருகிற நாட்களிலும் வானிலை அறிக்கை குறித்து இன்னும் நமக்கு மிக விளக்கமாக தெளிவாக நம்ம சொல்ல முடியும். அதனால லைக் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் இன்று முதல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மே 4ஆம் தேதி வரைக்கும் விட்டு கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய போகுது. எந்தெந்த மாவட்டத்தில் இப்போ மழை தொடங்கியிருக்கு, இந்த மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து எங்கெல்லாம் முன்னேற போகுது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு தொடங்கியாச்சுங்க மழை பொழிவு. வருகிற மே 4 வரைக்கும் ஓய்வு கொடுக்க போறதில்லை. நிறைய இடங்கள்ல சூறாவளி காற்றுடன் கூடிய இடி மின்னல் கடுமையாக இருக்கும். கனமழையும் கொட்டித்திருக்கும். முதலாவதாக நம்ம பார்க்க போறது தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. திருச்செந்தூர், காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத், குரும்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். தூத்துக்குடியினுடைய எல்லா கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளிலும் கடுமையான மழை பொழிவு தீவிரமாகும். திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில இடத்துல மிதமான மழை பெய்யும், சில இடத்துல கனமழை பெய்யும். உதாரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி உள்ளிட்ட இடங்களில் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை தீவிரமாகும். அதே மாதிரி நாங்குநேரி, வள்ளியூர், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி நகர பகுதிகளான பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சில நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை அவ்வப்போது எதிர்பார்க்கலாம். ஆகவே திருநெல்வேலி மாவட்டத்திலும் கனமழை கண்டிப்பாக உண்டு. மழையெல்லாம் வராதுங்க அப்படின்னு நினைச்சு சாதாரணமா விட்டுறாதீங்க. இனிமேதான் நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பகுதியாக விட்டு கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு. அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டம் கொளச்சல், எரணியல், புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகள் இப்போ நம்ம பார்த்தோம். நேற்றைய தினங்களில் சிற்றாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், குளித்துறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்றைய தினங்களில் 2 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கு. அதனால ஒரு குறுகிய நேர மழை பொழிவு தான். நல்ல ஒரு தீவிர மழையானது மாலை மற்றும் இரவு நேரங்களில் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக தென்காசி மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை. செங்கோட்டை, குற்றாலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் தீவிரமடையும். புளியங்குடி, அதே மாதிரி செங்கோட்டை, குற்றாலம் போன்ற அருவிகள் இடங்கள் நல்ல ஒரு மழை பொழிவு இருக்கு. அதனால சுற்றுலா போகிறவங்க தாராளமாக போகலாம். நல்ல ஒரு இதமான ஒரு சூழ்நிலை. தென்காசி பொறுத்த வரைக்கும் அருமையான வானிலை. கமெண்ட் செக்ஷன்ல நம்ம தினந்தோறும் பார்க்குறோம். நிறைய பேர் தென்காசி கனமழை கொட்டி தீர்த்தது, தென்காசியில் மழை தொடங்கி விட்டது அப்படிலாம் வந்து நேற்றைய வானிலை அறிக்கையில் நிறைய பேர் தென்காசியிலிருந்து போட்டிருந்தீங்க உங்க பகுதிகளில் மழை வந்திருக்குன்னு சொல்லி. அதனால இதே மழை தொடர்ந்து இன்றைக்கும் இருக்கும். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மே 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு தொடர் மழை எதிர்பாருங்க. தேனியில மழைக்கான வாய்ப்பு இருக்கு. கம்பம், பெரியகுளம், போடிநாயகனூர், அதே மாதிரி ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தேனி மாவட்டங்களில் விட்டு பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. இந்த கோயம்புத்தூர்ல வந்து நேற்றைக்கு சிலர் வந்து கமெண்ட்ல தொடர்ந்து போட்டுட்டே இருந்தீங்க. என்ன அப்படின்னா, எங்க ஊர்ல மழையே வரல, எங்கப்பா மழை வருதுன்னு இவங்க போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல மழை வந்ததுன்னு போட்டிருந்தீங்க. சிலர் வந்து மழையே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. 2 விதமான நம்ம வந்து தகவல் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தோம். கோயம்புத்தூர்ல
ஏன்னா கோயம்புத்தூர் வந்து நம்ம தெளிவுபடுத்திடுறோம். ஏன்னா கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் இப்போதான் நமக்கு மழை வாய்ப்புகளே தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு. தற்போதைய நிலவரப்படி வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாரில் கனமழை 100% உறுதியாக இருக்கும். கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி, ஏன்னா இதுவும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தது தான். வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாறு வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்தது கிடையாது. இதெல்லாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தது. அப்போ வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாறுல கண்டிப்பா நமக்கு 100% மழை பொழிவு கோயம்புத்தூர் தெற்கு பகுதியில் இருக்கும். அப்ப எப்பதாங்க எங்களுக்கு நகர பகுதிகளுக்கு கனமழை வரும்? குறிப்பா கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் நகர பகுதிகளில், அதுக்கப்புறம் கோயம்புத்தூருடைய வடக்கு பகுதி, இந்த மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், காரமடை, இங்கெல்லாம் எங்களுக்கு மழையே வராதா அப்படின்னா இனிமே தான் நமக்கு மழை வாய்ப்புகளே உங்களுக்கு தீவிரமடையும். கவலையே பட தேவையில்லை. மே முதல் வாரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு மழை கிடைக்கும். இன்னும் எங்கெல்லாம் உங்களுக்கு மழை பெய்யாமல் இருக்கோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் கனமழை கண்டிப்பாக பதிவாகும். கனமழை வரும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தில் குந்தா, அவலாஞ்சி, கோத்தகிரி, குன்னூரிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் படிப்படியாக இனி வருகிற நாட்களில் அதிகரிக்கும். வேலூர் மாவட்டத்தில் சில பகுதிகளிலும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில பகுதிகளிலும் வரும் மணி நேரங்களில் மழை நீங்க எதிர்பார்க்கலாம். வேலூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இந்த பகுதிகளில் மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிக்கும். வருகிற நேரங்களில் ஒரு லேசான மிதமான மழையானது புதுக்கோட்டை மேற்கு பகுதி, வேலூர் தெற்கு பகுதிகளில் ஆங்காங்கே வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு நாளைய தினத்திலிருந்து உள் மாவட்டங்கள் எல்லாமே நல்ல மழை கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால கவலைப்படாதீங்க. இன்றைய மழை வாய்ப்புகள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வந்து தீவிரமாகும். இப்போ இன்னும் நம்ம தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம். சிவகங்கையில் கூட நேற்றைக்கு வந்து 2 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. தேவக்கோட்டையில் நேற்றைக்கு சிவகங்கையில் கூட பாருங்க 2 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அதனால இப்போதான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெப்பசலன இடிமழை தமிழ்நாட்டில் தீவிரமாயிருக்கு. மே 4ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. இந்த மழை வந்து இன்னியோட ஓய்வு கொடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. மே 4ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை தொடர்ந்து நமக்கு இருக்க போகுது. ஆகவே தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை கண்டிப்பா 100% எல்லா பகுதிகளிலும் படிப்படியாக தீவிரமாக ஆரம்பிச்சிடும். அடுத்ததா தேதிகள் கொஞ்சம் மறக்காம குறிச்சிக்கோங்க. ஏப்ரல் 30ஆம் தேதியிலிருந்து மே 4ஆம் தேதி வரைக்கும் இந்த தேதியை கொஞ்சம் எல்லாருமே மறக்காம குறித்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த நாட்கள் தான் தமிழகத்தில் கடுமையான மழை வரப்போற நாட்கள். சரி ப்ரோ, எல்லா மாவட்டமும் சொன்னீங்க, தென் மாவட்டங்கள் சொன்னீங்க, மேற்கு தொடர்ச்சி சொன்னீங்க, இந்த வட தமிழக உள் மாவட்டங்கள்னு ஒன்று இருக்கு, கடலோர மாவட்டங்கள் இருக்கு, அப்புறம் டெல்டா மாவட்டங்கள் இருக்கு. இதுக்கான மழை வருமா வராதா அப்படின்னு தொடர்ந்து ஒரு 5 நாளா நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நம்மளும் தேதிகள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால தேதிகள் வந்தாச்சு, நம்ம சொன்ன தேதிகள் வந்தாச்சு. நாளையிலிருந்து உங்களுக்கு நல்ல மழை வாய்ப்புகள் எல்லா இடங்களும் நமக்கு வந்து தீவிரமாக ஆரம்பிச்சிடும். மே 1, 2 தேதிகளிலும் வலுவான கனமழைக்கான வாய்ப்புகள் உறுதியாகிருக்கு. அப்போ ஏப்ரல் 30 மே 4 வரை உங்களுக்கு தேதிகள் குறிக்கப்பட்டிருக்கு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு தெளிவாக சொல்லியாச்சு. எல்லா மாவட்டங்கள், அந்த உள் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளும் சொல்லிட்டோம். ஏப்ரல் 30 மே 4 எல்லா இடங்களிலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு மழை தீவிரமாக இருக்கும். இது வந்து கோடை மழை. ஒரே நேரத்தில் 100% எல்லா பகுதிகளிலும் மழை பெய்துட்டு போகாது. ஒவ்வொரு நாளும் பகுதி பகுதியான மழை கிடைக்கும். நீங்களே நாளையிலேருந்து பார்ப்பீங்க மேகக்கூட்டங்கள் மாலை நேரம். இன்னைக்கே கூட சில இடங்களில் மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருக்கும். இருந்தாலும் நாளை முதல் அதிகமான மேகக்கூட்டங்கள். ஏன்னா சேலம்லாம் ரொம்ப கருகிட்டு இருக்கு ப்ரோ. சேலம் மாவட்டங்கள், வேலூர் மாவட்டங்கள் வெப்பநிலை தாங்க முடியல, வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு, கருகிக்கிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லி நீங்க கமெண்ட்ல போட்டீங்க. நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, வானிலை மாற்றம் உறுதியாக நமக்கு உள் மாவட்டத்தில் இருக்க போகுது. பெங்களூர் பகுதிகள், கர்நாடக மாநிலங்களில் ஏற்கனவே நமக்கு அவ்வப்போது நமக்கு மழை தீவிரங்கள் நேற்றே தொடங்கியாச்சு. இன்னைக்கும் மழை இருக்கு. நாளைய தினங்கள் முதல் பெங்களூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னல், சூறாவளி காற்று எல்லாம் நாளை முதல் படிப்படியாக அங்கே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம், தேன்கனிக்கோட்டை, பர்கூர், மாரண்டஹள்ளி, ஒசூர், தருமபுரி, பெண்ணாகரம், சேலம், இளம்பிள்ளை, தம்பம்பட்டி, ஆத்தூர், தலைவாசல், எடப்பாடி, ஈரோடு, சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு,
ஈரோடு, திருப்பூர், அவிநாசி, பல்லடம் உட்பட பெரும்பாலான உள் மாவட்டங்களில் கடுமையான கனமழை கொட்டி தீர்க்காம போகவே போகாது. ஏப்ரல் 30 4 வரைக்கும் இருக்கக்கூடிய தேதிகள். தயவு செய்து கவனமா இருங்க. பகல்ல வெயில் வரதாங்க செய்யும், அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் வெப்பசலன இடி மழை பொறுத்த வரைக்கும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் நல்ல ஒரு மழை வாய்ப்பாக உள் மாவட்டங்களில் எதிர்பாருங்க. மே 4க்குள்ள எல்லா பகுதிகளிலும் மழை பதிவாகிரும். அடுத்ததாக கடலோர மாவட்டங்கள் இப்போ சொல்றோங்க. சென்னை, திருவள்ளூருக்கு தேதிகள் குறிக்கப்பட்டிருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூருக்கும் தேதிகள் குறிக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் விழுப்புரத்தை சொல்ல மாட்டீங்க, கடலூரை சொல்ல மாட்டீங்க, புதுச்சேரி, காரைக்காலுக்கு என்னதாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தீங்க. வானிலை அறிக்கையை நீங்க முழுமையா கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம எல்லா மாவட்டத்தை பத்தி நம்ம பேசியிருப்போம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இதெல்லாம் வட தமிழக கடலோர பகுதிகள். இந்த கடலோர பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். எந்த தேதிகள்னா மே 1ஆம் தேதி, 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதிகளில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு இருக்கு. கடலூர்ல கூட நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். வேப்பூர், திட்டக்குடி, பெண்ணாடம், விருத்தாச்சலம், நெய்வேலி, பன்ருட்டி, புவனகிரி, குறிஞ்சிப்பாடி பகுதிகள் அடிக்கடி நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்பீங்க. கடலூர் மாவட்டத்தில் உங்களுக்கும் வலுவான கனமழை மே 1, 2, 3 தேதிகளில் எதிர்பார்க்கலாம். விழுப்புரம், விக்கிரவாண்டி, மயிலம், திண்டிவனம் பகுதிகள், அதுக்கப்புறம் செங்கல்பட்டு பகுதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செங்கல்பட்டு, மதுராந்தகம், மேல்மருவத்தூர், மகாபலிபுரம், வடசென்னை, தென் சென்னை, காஞ்சிபுரம், குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர், வாலாஜாபாத், திருவள்ளூர், அதுக்கப்புறம் பள்ளிப்பட்டு, பழவேற்காடு, இது போன்ற பல்வேறு பகுதிகள், கும்மிடி பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், எல்லா வட தமிழக கடலோர பகுதிகளுக்கும் மே முதல் வாரத்திலேயே உங்களுக்கான அந்த மழை பொழிவுகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கிறோம். நாளைக்கே பாருங்க, நிறைய இடங்கள்ல வானிலையில மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும். நாளை மறுநாள் மே 1ஆம் தேதியிலிருந்து இன்னும் வானிலையில பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு நிறைய இடங்கள்ல நமக்கு மழை பொழிவு வருகிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். டெல்டா மாவட்டங்களிலும் காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். டெல்டாவில் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் மே 1, 2, 3 தேதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. பகுதி பகுதியாக ஒதுக்கி நமக்கு ஒவ்வொரு நாளிலும் மழை வரும். நாளைக்கு ஒருவேளை மழை வரலன்னா நாளை மறுநாள்ல உங்களுக்கு கண்டிப்பா மழை இருக்கும். அதனால இன்றைக்கு மழை வரல, அதனால மழையே வராதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. கோடை மழை ஒதுக்கி இருக்கும். எப்படி பார்த்தாலும் மே 4க்குள்ள பெரும்பாலான மாவட்டங்கள்ல உறுதியான மழை கிடைக்கும். ஆகவே இந்த டெல்டா மாவட்டங்கள் அடுத்து வர ஒரு 3-4 நாட்களுக்கு சில சமயங்கள்ல சில பகுதிகள், இப்ப புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற இடங்கள் கூட நமக்கு மழை வரலாம். அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. தேதிகள் வந்தாச்சு, சொன்ன தேதிகள் நம்ம வந்துட்டோம். அதனால இந்த ஒரு 2-3 நாட்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். டெல்டா மாவட்ட மக்களும் மே முதல் வாரத்திலேயே பெரும்பாலான மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் மாலை நேரங்களில் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே மே முதல் வாரத்திலும் மழை இருக்கு. மே வந்தாச்சு, வெயில் கொளுத்த போகுது அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. வெயிலும் கொளுத்தும். அதே சமயங்கள்ல மே முதல் வாரத்திலேயே கனமழையும் பெரும்பாலான பகுதிகளில் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகளையும் அதிகம் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக கடந்த 24 மணி நேரத்தில் தினமும் மழை பற்றி பேசுகிறீங்களே, நேற்றைக்கு எவ்வளோ மழை வந்துச்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ சொல்கிறோம் கேளுங்க. நேற்றைக்கு மழை வந்த பகுதிகள்: குளித்துறை, கன்னியாகுமரியில் 2 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. குளித்துறையில் மட்டும் கன்னியாகுமரியில் 2 சென்டிமீட்டர் மழை. இதெல்லாம் ஒவ்வொரு பகுதிகள் உதாரணமாக தான் எடுத்து சொல்கிறோம். ஆனால் நிறைய பகுதிகளில் நேற்றைக்கு கன்னியாகுமரியில் மழை வந்துச்சு. அடுத்து கோயம்புத்தூரில் சோலையாறில் 2 சென்டிமீட்டர், வால்பாறை, சோலையாறு பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு. அடுத்தது செங்கோட்டை பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு தென்காசி மாவட்டத்தில். தேவக்கோட்டை, சிவகங்கையில் கூட மழை வந்திருக்குங்க. சிவகங்கையில் 2 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு தேவக்கோட்டையில். அடுத்து காக்காட்சி, திருநெல்வேலியில் 1 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. காக்காட்சி பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டம் 1 சென்டிமீட்டர். இன்னைக்கும் நிறைய பகுதிகளில் மழை வந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தென்காசியில் இன்னைக்கும் மழை இருக்கு. கோயம்புத்தூர் தெற்குல இன்னைக்கும் மழை இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கும் நல்ல ஒரு மழை தீவிரம் எதிர்பாருங்க. நாளைய தினங்கள்ல இருந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி உள் மாவட்டங்கள், கடலோர பகுதிகள், டெல்டா என கொஞ்சம் கொஞ்சமாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் பாருங்க 41 டிகிரி செல்சியஸுங்க. ரொம்ப ரொம்ப தீவிரமான. இவ்வளோ நாள் வேலூர் தான் அதிகமாக பதிவாயிட்டு இருந்தது. இப்போ வேலூரை தாண்டி இப்போ திருச்சியில் அதிகமான வெயில் பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகி
பதிவாயிருக்கு. இது வந்து மிகப்பெரிய தொடர்ந்து நமக்கு வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீச ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாட்டில். இன்னும் மே மாதங்களில் இன்னும் கொடுமையாக இருக்க போகுது. அதனால வெயிலை எதிர்கொள்றதுக்கும் தயாராக இருங்க. அவ்வப்போது நமக்கு வெப்பசலன இடி மழையும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் சொன்ன தேதிகளில் உறுதியாக இருக்கும். இந்த தென்மேற்கு பருவமழைன்னு ஒரு இருந்துச்சுங்க, அது எப்போதாங்க வரப்போகுதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம பல முறை சொல்லிட்டோம். அந்தமான்ல மே 15லேருந்து 18க்குள்ள தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. கேரளா, தமிழகம் மற்றும் கர்நாடகா, வடக்கு ஆந்திரா, தெற்கு ஆந்திரா பகுதிகளில் மே மாத இறுதியில் மே 28 அல்லது 29, 30 தேதிகளுக்குள்ள இந்த மே இறுதி நாட்களில் தென்மேற்கு பருவமழை கேரள தமிழகத்தில் நிச்சயமாக நமக்கு பருவமழை தொடங்க ஆரம்பிச்சிடும். முன்கூட்டியே இந்த வருஷம் பருவமழை தொடங்கினாலும் இயல்புக்கும் குறைவான மழை பொழிவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல நாட்களாக நீண்ட நாட்களாக நம்முடைய வானிலை அறிக்கையில் நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். தென்மேற்கு பருவமழையில் எந்த அளவுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும், எந்த அளவுக்கு கனமழை பெய்யும், எங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறை ஏற்படும், எங்கெல்லாம் நமக்கு கூடுதல் மழை பதிவாகும் அப்படிங்கிற தகவல்லாம் இனி வருகிற நாட்கள் நம்ம பார்க்க போறோம். நீங்க வந்து தினந்தோறும் வானிலை அறிக்கை கேளுங்க. ஒன்று காலை நேரங்களில் வானிலை அறிக்கை சொல்லப்படும் அல்லது மாலை நேரங்களில் வானிலை அறிக்கை சொல்லப்படும். அதனால தினந்தோறும் நம்ம சேனல்ல நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. வீடியோ வந்துகிட்டே இருக்கும், வானிலை அறிக்கை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க மறக்காம ஒன்னே ஒன்று பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல் நம்ம சேனல் நிறைய ப்ராடக்ட் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. 50%லேருந்து 90% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் சேல் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டோர்னு சொல்லி தனியாகவே ஒரு ஆப்ஷன் நம்ம சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கு. மறக்காமல் அதை போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான பொருள் என்னவோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே சேல் ஆகிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சிறந்த சலுகையில் உங்களுக்கு வந்து சம்மர் சேல் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.